Hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோவில் வந்து ஒரு அழகான பரதநாட்டியம் மேக்கப் வந்து எப்படி பண்ணுறது, அதுவும் சின்ன பசங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டியூட்டோரியல் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ரோஸ் வாட்டரில் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட் ஸ்கின் வந்து எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அண்ட் ரேஷஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐஸ் வாட்டர் அண்ட் ரோஸ் வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்ட பிறகு ஃபவுண்டேஷனில் ஒரு yellow tint பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பேன் கேக் வந்து நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் பேன் கேக் வந்து சில பசங்களுக்கு ரேஷஸ் உண்டாக்கிடும் அண்டு அது ரொம்பவே திட்டாக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாவும் இருக்கும், அட் த சேம் டைம் அழகாக பிளெண்டும் ஆகும் அண்ட் பசங்களுக்கு ரேஷஸும் வராது. ஸோ ஒரு 2-3 கோட் வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு அண்ட் தென் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே பரதநாட்டியம் மேக்கப்புக்கு இல்லை கிளாசிக்கல் மேக்கப்புக்கு வந்து ஐப்ரோஸ், ஐஸ், அப்புறம் லிப்ஸ்டிக் இது எல்லாமே கொஞ்சம் போல்டாக இருக்கணும். ஸோ 2 சைடுமே ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு ரேண்டமான ஒரு பிங்க் கலர் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிக்கல் மேக்கப் அண்ட் ப்ரைடல் மேக்கப்புக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நல்ல பிளெண்டிங் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, நல்லா திக்காக இருக்கணும் கிளாசிக்கல் மேக்கப்புக்கு எப்போவுமே, அதுவும் ஐ மேக்கப். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஷேப்போட. ஓகேங்களா? ஸோ பிளெண்டிங்கு அந்த ப்ராப்பர் ட்ரான்சிஷன் ஷேட் அதெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் அது வந்து ப்ராப்பராக தெரியணும் இதுதான் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிங்க் கலர் ஷேடு அழகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐலைனர் வந்து நான் திக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னர் கார்னரில் வந்து ஒரு குட்டி லைன் வரைஞ்சிட்ட பிறகு அதை வந்து நான் வெளியே அவுட்டர் கார்னரில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாட்டமில் இருந்து. ஸோ அப்படி பண்ணால் தான் ஐஸ் வந்து கொஞ்சம் பிக்கராக தெரியும். ஸோ இந்த நிறைய பசங்களுக்கு வந்து நான் இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு பொண்ணோட டுட்டோரியல் மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பாப்பா பேர் வந்து ஹைந்தவி. ஸோ ஹைந்தவிக்கு வந்து அதுக்கப்புறமா 2 சைடுமே ஐஸை நல்லா போல்டு பண்ணிவிட்டு ஐ மேக்கப்பு மேலே லிட்டில் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஷிம்மர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, பிகாஸ் அது வந்து எப்போவுமே ஃபேட் அவுட் ஆயிரும் ஹெவி லைட்ஸில். ஸோ அதனால் கொஞ்சம் மேட் ஐ ஷேடோஸ் மட்டுமே அப்ளை பண்ணிட்ட பிறகு லைனர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ரொம்பவே அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கண் எரியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேக்கப் பண்ண ஒரு லாங் ஸ்டே வந்து நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும் அவங்க சீக்ஸ். ஸோ எல்லாமே பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கோம். ஸோ எப்போவுமே போல்டு லிப்ஸ்டிக் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் கிளாசிக்கல் டான்ஸருக்கு. அண்டு கிளாசிக்கல் மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட் மேக்கப்ஸ் வந்து கொடுக்கவே கூடாது, பிகாஸ் தூரத்துலேருந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது கிளியராக தெரியணும். ஓகேங்களா? அவங்களோட மேக்கப்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் அவங்களோட மேக்கப் அழகாக முடிஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப குட்டி ஹேரு பாப்பாவுக்கு வந்து ஹைந்தவிக்கு. அண்டு ஒரு சின்ன ஹேர் பின்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்ட பிறகு வேக்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் நான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சந்திரன், சூரியன், அப்புறம் நெத்திச்சுடி இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் ஜடையே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜடை வச்சிட்ட பிறகு ஒரு கம்ப்ளீட் லுக்கு தான் இது. அண்டு இதுக்கப்புறமா ஒரு 1 hour கழித்து தான் இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிளாசிக்கல் மேக்கப் வந்து பண்ணுறது இட்ஸ் அ வெரி டஃபஸ்ட் ஒன் அண்ட் நல்லாவும் பண்ணணும். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு தயார்படுத்துங்க. ஓகே? ஸோ இதுதான் ஃபுல் லுக் இந்த பசங்களோடது. ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. பாய்.